ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி தான். ஸோ எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆயில், அதுக்கான ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் ஆனியன் எல்லாமே என்ன பண்ணிட்டேன், டீப் ஃப்ரை பண்ணிட்டேன். இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட்டு பார்த்துருந்தேன். எப்போவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டு பண்ணுவோம், பட் இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு, புதினா, மல்லித்தலை இது எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை இந்த தடவை என்ன பண்ணிட்டேன்னா என் பிரியாணியில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆனியன் எல்லாமே டீப் ஃப்ரை ஆன உடனே இந்த பேஸ்ட்டை என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு விழுது இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த தக்காளியும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது கூட ஆட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான். காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக மிளகாத்தூள், வேறு எந்த ஒரு ஸ்பைசஸும் நம்ம இது கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக கழுவி வச்சிருந்த சிக்கனையும் இது கூட என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்புன்னு சொன்னாங்க, பட் எவ்வளோ தேவைன்னு தெரில. சரி குத்து மதிப்பாக போடலாமேன்னு சொல்லிட்டு மலிச்சரல் மாதிரி அதை நான் தூவி விட்டுட்டேன். 2 மினிட்ஸ் சிக்கன் கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா குக்கர் முடிய தலைகளை திருப்பி போட்டு கொதிக்க விட்டுட்டோம். அதுக்கப்புறம் சுத்தமாக கழுவி வச்ச அரிசி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி அதையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நாம் சமைச்சது சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்கா, தக்காளி சாப்பாடு மாதிரி இருக்கான்லாம் தெரியாது. குத்து மதிப்பாக சமைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சாச்சு. அவ்வளோதாங்க. மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்த மாதிரி குக்கருக்கு மூடி போட்டேன்னா விசில் போட மறந்துட்டேங்க. நீங்களும் மறந்துடாதீங்க, மறக்காமல் விசில் போட்டுருங்க. ஓகேங்களா?